ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகம் 28 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவடக துவையல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதான் கருவடகம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வச்சிருந்த கருவடகத்தை போட்டுக்கோங்க. லைட்டாக அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை வறுத்தாச்சு, அதை அப்படியே எடுத்து எண்ணெயிலேருந்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு, 6 to 7 காஞ்ச மிளகாய், நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கருவடகத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான கருவடக துவையல் ரெடி ஆகிடும். எங்கள் அம்மா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புளி சாதம், கருவடக துவையல், அப்புறமா பொட்டேட்டோ, இது 3 தான் பண்ணியிருக்காங்க.